கதையின் தலைப்பு நதியின் புதிய பாதை. ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு நிலத்தில் ஒரு துடிப்பான நதி வாழ்ந்தது. அவள் அந்த நிலம் முழுவதும் பயணம் செய்து அவள் தொட்ட அனைத்திற்கும் உயிர் கொடுப்பதை விரும்பினாள். ஒரு நாள் நதி மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தபோது அவள் வழியில் ஒரு பெரிய பாறை தடுப்பதைக் கண்டாள். ஐயோ என்று அவள் கூவினாள். நான் என்ன செய்யப் போகிறேன்? பாறை உறுதியாக நின்றது. ஒரு பெரிய கல் தடையாக. நதியின் துன்பத்தால் சிறிதும் அசைக்கப்படவில்லை. இதற்கு முன் ஒருபோதும் தடுக்கப்படாததால் நதிக்கு கோபம் ஏற்பட்டது. பெரிய பாறையே நகரு என்று அவள் கோபமாக கேட்டாள். ஆனால் பாறை அசையவில்லை. நதி தள்ளியது மற்றும் உதைத்தது. ஆனால் பாறை உறுதியாக இருந்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. நதி தொடர்ந்து போராடியது. ஆனால் பாறை நகரவில்லை. நதி இப்போது சோர்வடைந்து நம்பிக்கை இழக்கத் தொடங்கியது. பின்னர் வானம் இருண்டது. மேகங்கள் இடிக்கத் தொடங்கின. விரைவில் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. நிலம் நனைந்தது. நதி மழைநீரில் வீங்கத் தொடங்கியது. முன்னெப்போதையும் விட வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வளர்ந்தது. அவள் புதுப்பிக்கப்பட்ட உறுதியை உணர்ந்தாள். அவளுடைய புதிய பலத்துடன் நதி முன்னோக்கி பாய்ந்தது. பாறையை நேருக்கு நேர் எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அவள் அதன் பக்கத்திலிருந்து ஓடி ஒரு புதிய பாதையை உருவாக்கினாள். நதி தனது பயணத்தை தொடர்ந்தாள். அவளுடைய நீர் மகிழ்ச்சியில் மின்னியது. சில சமயங்களில் ஒரு தடையை சமாளிக்க சிறந்த வழி ஒரு புதிய பாதையை கண்டுபிடிப்பது என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். எனவே நதி பொறுமை மற்றும் மாற்றியமைக்கும் திறனின் மதிப்பை அனைவருக்கும் கற்பித்தாள். பாதையை தடுத்தாலும் எப்போதும் ஒரு வழி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினாள். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், தடைகள் நம்மை நிறுத்துவதில்லை. அவை நமக்கு புதிய பாதையை தேடும் அறிவை தருகின்றன.